கள நிலவரம் என்னன்னு அண்ணாமலைக்கு தெரியுது. கள நிலவரம் என்னன்னு அண்ணாமலைக்கு தெரியுது. அதனாலதான் அண்ணாமலை ஒற்றுமைக்கு வலியுறுத்தினாரு. அண்ணாமலை எண்ணிக்கைன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. இப்ப அண்ணாமலை நீக்கிட்டு நாயனார் நாகேந்திரன் தலைவராக இருந்தப்ப மட்டும் இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள், அதே போல டெல்டா அதிமுக தொண்டர்கள் ஒண்ணு சேர்ந்து என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிச்சிருவாங்களா? ஒரு காலகட்டத்தில் அது நடக்கவே நடக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த முடிந்த விஷயத்த நம்ம பார்த்துதான் இருக்கிறோம். அதனால அதிமுகவை பொறுத்தளவுக்கு, எங்களை பொறுத்தளவுக்கு, அதிமுக தொண்டர்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் ஒன்றுவிட வேண்டும். அதுக்கு பிறகு நாங்க யார கூட வச்சுக்கிறது, கூட வைக்க கூடாது யாரு அது தலைமை முடிவெடுக்கும். அதுக்காக வேண்டி பிஜேபி மேல உட்காந்துக்கிட்டு தலையை ஆட்டி ஆட்டி எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை, நாங்க அதிமுக பிரச்சனைக்குள்ள உள்ள வரமாட்டோம் அப்படின்னு அமித்ஷா சொல்றதெல்லாம் இதுக்கு முன்னாடி என்ன இதுக்கு வந்தீங்க நீங்க? இப்ப வரமாட்டேன்னு சொல்றீங்க. அதிமுக உள்கட்சி குழப்பத்துக்குள்ள நீங்க வரமாட்டேன்னு சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வரவே இல்லையா? வந்துதானே இந்த கட்சி இந்த நிலைக்கு இருக்கு, நாசமா போச்சே. அதைத்தான் தொண்டர்கள் கேட்கிறாங்க. ஏப்பா நம்ம ஒற்றுமையா இருந்தா போதும், அடுத்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் ஏத்து வீட்டுக்காரனுடைய தயவு நமக்கு தேவையே இல்லைன்னு கேட்கிறான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிமுகவில் இப்ப அதிமுக பேர் சொல்லி கொடுத்து நான் தான் பொதுச்செயலாளர் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி, அவருடைய சகாக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.